அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் 5 கவர்மெண்ட் லா காலேஜ் இன் தமிழ்நாடு. இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கவர்மெண்ட் லா காலேஜை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போயிட்டு பாருங்கள். தென் உங்களுக்கு டாப் 5 ப்ரைவேட் லா காலேஜ் இன் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம ஒரு வீடியோவாக மேக் பண்ணிடலாம். ஸோ அதிகம் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த டாப் 5 லா காலேஜில் நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்க லா காலேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ், அதாவது சென்னை டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ், பட்டறைப்பெரும்புத்தூர், திருவள்ளூரில் இருக்கிறத வச்சுருக்கேன். இந்த லா காலேஜ் பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் கீழே இருக்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதில் போயிட்டு காலேஜை பற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த காலேஜோட ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த காலேஜ் 1891 வந்து உண்டானது. அதாவது சென்னை ஹைகோர்ட் கேம்பஸில் இருந்த பாரிஸில் இருந்த காலேஜை தான் ரெண்டாக பிரித்து புதுப்பாக்கம் தென் திருவள்ளூரில் வச்சுருந்தாங்கல்ல, பட்டறைப்பெரும்புத்தூரில் வச்சுருக்காங்கல்ல, அதில் ஒரு காலேஜ் தான் இது. இது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் பழைய லா காலேஜ். தென் சென்னை டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் அப்படின்னாலே அது ஒரு கெத்துன்னு கூட சொல்லலாம். இந்த காலேஜ் வந்து ரொம்ப சூப்பரான லா காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கோர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் ரெண்டுமே இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ். புக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் கீழே இருக்க வீடியோவில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்றது தெரியும். இந்த லிஸ்ட்டில் நான் செகண்ட் வச்சுருக்க லா காலேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜ் விழுப்புரம் வச்சுருக்கேன். ஏன் ப்ரோ விழுப்புரம் லா காலேஜ் செகண்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பெஸ்ட்டில் இருக்க லா காலேஜ் எதுன்னு கேட்டிங்கன்னா விழுப்புரம் லா காலேஜ் தான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் காலேஜ் இருக்குது. அதுவும் இல்லாமல் கோர்ட்டும் பக்கத்துலேயே இருக்குது. ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்து லா காலேஜில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கோர்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அதுவும் ஒரு வகையில் வந்து உங்களுக்கு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் இந்த விழுப்புரம் லா காலேஜ் ரொம்ப பெஸ்ட்டான லா காலேஜ். அதால் தான் நான் செகண்ட் பிளேஸில் வச்சுருக்கேன். தேர்ட் பிளேஸில் வச்சுருக்க லா காலேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா செங்கல்பட்டு லா காலேஜ். ப்ரோ செங்கல்பட்டு லா காலேஜ் எதுக்கு தேர்ட் பிளேஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. இந்த லா காலேஜ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் இல்லாமல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சொல்லிட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் இல்லாமல் ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக சொல்லிக் கொடுக்குற ஒரு லா காலேஜ் எதுனா இந்த செங்கல்பட்டு லா காலேஜ் தான். இங்கே இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் இருக்குது, பட் தமிழ் மீடியத்துக்கும் ஸ்பெஷலாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே சேர்த்து வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. தென் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா செங்கல்பட்டு லா காலேஜ் தான் சொல்லுவேன். இந்த காலேஜை பற்றி ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க போயிட்டு மறக்காமல் போயிட்டு அந்த காலேஜை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க ஃபோர்த் பிளேஸ் லா காலேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா சென்னை டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் புதுப்பாக்கம். ப்ரோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து திருவள்ளூரை வச்சிங்க, பட் நடுவில் 2 காலேஜை வச்சுட்டு புதுப்பாக்கத்தை ஃபோர்த் பிளேஸில் வச்சதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன். பட் இந்த காலேஜ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தவிர மற்றபடி எல்லாமே பயங்கர சூப்பரான ஒரு லா காலேஜ். தென் ஹாஸ்டல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மற்ற காலேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது, அதாவது 15 லா காலேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபோர்த் பிளேஸில் இருக்கிறதுக்கு இந்த லா காலேஜ் ஒர்த்தான லா காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபன் ஈவெண்ட் எல்லாமே பயங்கரமாக நடக்கும். தென் இந்த லா காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேஸுக்கு போயிருக்காங்க. தென் இந்த லா காலேஜ் தான் எப்பயுமே மூட் கோர்ட் காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ளேஸ் அடிக்கும். மூட் கோர்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் காலேஜ்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ட்ரைனிங் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும் அப்படின்றதால இந்த லா காலேஜை நான் ஃபோர்த் பிளேஸில் வச்சுருக்கேன். தென் கடைசியாக ஒரு லா காலேஜ் வச்சுருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜ் கோயம்புத்தூர். ஸோ கவர்மெண்ட் லா காலேஜ் கோயம்புத்தூர் 5th பிளேஸில் வச்சுருக்கேன். எதுக்கு ப்ரோ கவர்மெண்ட் லா காலேஜ் கோயம்புத்தூர் 5th பிளேஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்க ஒரு சில காலேஜில் இந்த லா காலேஜ் ஒன்று. தென் இன்னொரு விஷயம், இந்த லா காலேஜ் டிரான்ஸ்போர்ட்டேஷனை பற்றி நீங்கள் சொல்லவே வேணாம். அமைஞ்சிருக்கிற இடம் மருதமலை அடிவாரம். ஸோ ஹாஸ்டல் அண்ட் ஸ்டே எல்லாமே அங்கே இருக்குது. அது இல்லைனாலும் பக்கத்துலேயே உங்களுக்கு தேவையான ரூம்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது. ஆல்ரெடி இந்த லா காலேஜை பற்றி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லா காலேஜ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் இருக்கும்ல, அதில் போய்ட்டு ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லா காலேஜ் வீடியோவும் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் ரீசனோட இந்த காலேஜ் வீடியோ வந்து ஃபுல்ஃபில்லாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து கன்வே பண்ணது வந்து எனக்கு புரியலை அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை புரிஞ்சதுனாலும் புரிஞ்சுது ப்ரோ அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.